welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் फ्रेंड्स. நம்ம சேனல்ல நிறைய வந்துட்டு saree collections, gold collections இந்த மாதிரி பார்த்திருப்போம். பட் ஸ்கின் கேர், ஹேர் கேர்க்கான ஒரு சூப்பரான ஷாப்ல தான் நான் இன்னைக்கு நின்னுட்டு இருக்கேன். சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். கண்டிப்பா இத பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லயே ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஹேர் கேருக்கு தனியா, ஸ்கின் கேருக்கு தனியா. சோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்க புதுசா ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சென்னை, ஹோசூர், கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர்ல 4 பிரான்ச்சஸ் இருக்கு. சோ இப்போ வந்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஷாப்ல தான் நின்னுட்டு இருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்கின் கேர், ஹேர் கேர், பர்சனல் கேர் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆக ஆரம்பிச்சது. கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே இந்த பிராண்ட் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம சேனல்லயே வந்து ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கு, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ புதுசா ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து தனலட்சுமி கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எது வந்து டாப் செல்லிங் அப்படின்றது. என்கிட்ட என்னன்னா ஸ்கின் கேர், பாடி கேர், ஹேர் கேர் அண்ட் ஹெல்த் கேர் இருக்கு. ஸோ எங்கிட்ட மெயின் வந்து எங்களுக்கு ஹேர் கேர் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து 32 ஹவர்ஸ் ஹேர் ஆயில் இருக்கும், ப்ளஸ் இது வந்து பாடிலெஸ் ஜெல் இருக்கும். இது எதுக்குன்னா இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ல பால்டிங் ப்ராப்ளம் இருக்கும், ஜென்ஸ்க்குலாம் வந்துட்டு மிடில் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இது. இதுக்கு நார்மலாக நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் போனாலுமே கூட காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் ஒர்த்தபிள் எல்லாமே கம்மியாக தான் ஆகும். இந்த ஆயில் அண்ட் ஜெல் இது வந்து ஹேர் பெனிஃபிட் கிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆயில் ஜெல்லும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ப்ளஸ் ரீக்ரோத்தும் ஆகும். ஓகே, இது வந்து மென் விமன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி யூசேஜ் எல்லாருக்குமே இது ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த பால்னஸ் ஜெல்லும் வர்றதுனால ஸோ யூசேஜ் எப்படி இருக்கும், சில பேர் யூஸ் பண்ண இப்போ டே டைம்லாம் யூஸ் பண்ணலாம் ஆயில். பட் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது அது வந்து டஸ்ட்லாம் வந்து அப்படி செட்டில் ஆகிடும். ஸோ அது அப்படி இருக்கும்போது அந்த ஆயிலுக்கான எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நைட் டைம்ல ஆயில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்கும், நல்லா ஸ்கேல்ப்ல வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அப்பதான் உங்களுக்கு க்ரோத்க்காக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாமா? டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணா பெஸ்ட் இன்னுமே. ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணும்போது நல்ல க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் டெய்லி யூஸ் பண்ண முடியும்னாலும் வீக்லி த்ரைஸ் ஆகுது கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஹேர் வாஷ் வந்து நீங்க வீக்லி ட்வைஸ் பண்ணா போதும். டெய்லி ஹேர் வாஷ் கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கேல்ப் ட்ரை ஆயிட்டு நமக்கு வந்து ஹேர் ஃபால் கண்டிப்பா ஆகும். ஸோ ஹேர் வாஷ் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணா போதும். ஹேர் ஆயில் நீங்க டெய்லி அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் டெய்லி அப்ளை பண்ண முடியல வீக்லி த்ரைஸ் ஆகுது கண்டிப்பா அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நைட் ஆயில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பால்னஸ் ஜெல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஜெல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ ஃப்ரண்ட்ல தான் சில பேருக்கு பால்டிங் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு மிடில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கேல்ப் விசிபிளா தெரியுது பால்டிங் ப்ராப்ளம் இருக்கும் அங்கே மட்டும் ஜெல் டைப் தான் இருக்கும் இது. ஸோ கொஞ்சமா எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் எங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோ அங்கே மட்டும் 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணா போதும். மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஓவர் நைட் விட்டுட்டு நீங்க தூங்கி எழுந்து மார்னிங் வாஷ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்துட்டு ஆயில் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜெல் டெய்லி நைட் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ இது பால்டிங் ப்ராப்ளம்காக மட்டும்தான். இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்காக. ஆயில் யூஸ் பண்ண டெய்லி முடியாதவங்க ஜெல்லாவது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த ஜெல் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து ஆயில் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெல் அப்சர்வ் ஆகும். இப்போ நீங்க இது ஜெல் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் டவுட் இருக்கணும், நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படின்ட்டு. அப்படி கண்டிப்பா பண்ணணும்னு கிடையாது. இன்கேஸ் வாஷ் பண்ணவும் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிப்பா வாஷ் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும் ஜெல்ன்றதுனால. ஸோ வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் அண்ட் ஜெல் யூஸ் பண்றதுக்கான யூசேஜ். ஸோ நிறைய பேர் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தப்பவே வந்து கேட்டிருந்தீங்க இது டெய்லி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப் செல்லிங் ப்ராடக்ட் என்ன? நெக்ஸ்ட் இதான் சாஃப்ரான் நைட் சீரம். இது ஸ்கின் கேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது டெய்லி நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுருக்கலாம். அப்படி ஓவர் நைட் விடும்போது தான் உங்களுக்கு நல்ல ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் எங்களுக்கு டாப் செல்லிங்ல இருக்கும். இது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் இந்த சீரம் யூஸ் பண்றதுனால? ஸ்கின் க்ளோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன் ரெடியூஸ் பண்றதுக்கு, பிளாக் ஸ்பாட், ஸோ மோரோவர் எல்லா ப்ராப்ளம்ஸ்மே இது நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும்.
எங்களோட டாப் செல்லிங் ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்த்துட்டோம். அந்த 32 ஹெர்ப்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் சாஃப்ரான் நைட் சீரமும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் டாப் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்க. சோ வேற என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? வேற எங்ககிட்ட நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு மேம். அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வெல் ஆயில். ஓகே. ஸோ இது வந்து நார்மலாக ஸ்லீப்பிங் கில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது கொஞ்சம் நல்ல ஹெர்பல்ன்றதுனால இது ப்ராப்ளம் இருக்காது, சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. ஓகே. எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங் கில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் பெட்டர். ஹெர்பல்ன்றதுனால நம்ம கம்பேரிங் டு திஸ் இது வந்து நல்லா இருக்கும். மற்றபடி நீங்கள் இப்போ எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெய்லி யூஸ் பண்ணும்போது ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இது எந்த ஏஜ் பர்சனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ நார்மலாக ஒரு 25 above அந்த மாதிரி 20 above அந்த மாதிரி இருக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா லாவெண்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கேமமைல் ஆயில், வெட்டிவேர் ஆயில். ஸோ 4 இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்கும். இது எப்படி யூசேஜ் பண்ணணும்னா இப்போ நைட்டு வந்துட்டு ஹெட்டேக் ரோலான்லாம் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம நார்மலாக, அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம் லைட்டாக ரோலான் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் பில்லோஸ்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக டெய்லி நைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம், ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்லீப் வெல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீப் வெல் ஆயில் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட். எங்கேயுமே நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த தூக்கம் வரல அப்படின்ற ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ வேற நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட இருக்குது ஐப்ரோ அண்ட் ஐலாஷஸ் சீரம். ஸோ ஐப்ரோ அண்ட் ஐலாஷஸ் சீரம். ஆமாம் இருக்கு. ஸோ எப்படின்னா இப்போ நார்மலாக சில பேருக்கு ஐப்ரோஸ் க்ரோத்தே இருக்காது, ஐலாஷஸ் ரொம்ப நம்ம வந்து எப்படி தெரியும்னா ஐப்ரோஸ் ரொம்ப இல்லைனாலே நம்ம கொஞ்சம் இதாக மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு இதில் இந்த மாதிரி ஜெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ க்ரோத்தும் இருக்கும், ஐப்ரோஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐலாஷஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா டெய்லி நைட்டு மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி நைட் மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு ஜெல் டைப் தான் இருக்கும். ஸோ 2 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருக்கலாம். டெய்லி நைட் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து இதில் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஆட் பண்ணியிருக்காங்க: ஆலோவேரா, ஆல்மண்ட் ஆயில், பிளாக் குமின் ஆயில், கரட் சீட் ஆயில். இது 4 இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலாஷஸ் இல்லை ஐப்ரோஸ் வளரலை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ரிசல்ட் கொடுத்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்களா இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி? நார்மலாக எனக்கு எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் ரொம்ப கான்டாக்ட்ஸ் அதிகமாக இருந்தது. ஓகே. இப்போ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ கஸ்டமர்ஸ்லாம் வந்து இங்கே பார்த்துட்டு எங்கிட்ட சஜஷன்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து கேட்கும்போது என்ன இது இன்க்ரீடியன்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து டைரெக்டாக அந்த ஷாப் விசிட் பண்ணி வாங்கும்போது இன்க்ரீடியன்ஸ் வந்து எப்படி யூசேஜ், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேரோட ரிவ்யூஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஹேர் க்ரோத் கிட் அப்படின்ட்டு தனியாக வந்து அவங்க கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகி அதோட ரிவ்யூஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்க. நான் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அண்ட் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். கான்டாக்ட் வந்து உங்களுக்கு ஸ்கின்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் பற்றின ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கேட்டு கூட நீங்கள் எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்? நெக்ஸ்ட் என்கிட்ட அண்டர் ஐ ஜெல் இருக்கும். அண்டர் ஐ ஜெல். ஓகே. ஸோ இது நார்மலாக எப்படின்னா டார்க் சர்க்கிள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒர்க் ப்ரெஷர், சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தூக்கம் இல்லை அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அண்டர் ஐ டார்க்னஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட அண்டர் ஐ ஜெல் இருக்குது. இதுவும் டெய்லி நைட் தான் ஆஸ் யூஷுவல். இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி நைட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா டெய்லி நைட் மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஜெல் டைப் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். எடுத்துட்டு நல்ல சர்க்கிளில் முடிச்சுட்டு 2 minutes மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. டெய்லி நைட் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து எவ்வளோ மந்த்ஸ் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஓகே மேம். இது எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ன்றதுனால ஸோ நம்ம ரெகுலராக 2-3 months வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நடுவில் இப்போ 1 month யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதில் எதுவும் நம்மளுக்கு யூஸ் இருக்காது. ஸோ நீங்கள் 2-3 months ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு
சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நானே வந்துட்டு நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரிவ்யூ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே சொல்கிறது இதுதான், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 week 2 weeks யூஸ் பண்ணிட்டுச்சா இந்த ப்ராடக்ட்ல வந்து எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு நினைச்சிருவோம். பட் அப்படி கிடையாது. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸா ஒரு 2-3 months யூஸ் பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நான் இப்போ காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்னாலும் சரி, நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டினியூஸா யூஸ் பண்ணி பாருங்க, அதோட ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்துக்கலாம். எங்ககிட்ட ஹோம்மேட் வைன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நான் ஆல்கஹாலிக் தான். நார்மலாக ஸ்கின் க்ளோக்கு வந்து நம்ம வைன் எடுத்துப்போம். இதில் என்னன்னா உங்களுக்கு எந்த ஆல்கஹாலிக் எதுவுமே இருக்காது. ஸோ இது நீங்கள் க்ளோக்காக எடுத்துக்கும் போது டின்னர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து 2 கேப் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஸ்கின் க்ளோக்கு அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணவும் நல்லா இருக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்துட்டு ஹோம்மேட் வைன் கூட இருக்கு. ஸோ வைன் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கின் க்ளோக்கு வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்திலாம் பார்த்துட்டோம். ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் கொடுப்பீங்க அதை பத்தி? எக்ஸாக்ட்லி ஆஃபர்ஸ் இருக்கு மேம். 200 வர்த்தபிள் உள்ள ஆயில் வந்து உங்களுக்கு 49 rupeesக்கு நாங்கள் ஆஃபர்ல உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பண்ணி தருவோம். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா 32 ஹெர்ப்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இது வந்து ஜஸ்ட் 49 rupeesக்கு தராங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 rupees வரும். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஆஃபர் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஷாப் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஜஸ்ட் 49 rupeesல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இது வந்து நமக்காக இருக்கக்கூடிய ஆஃபர். இன்னும் நம்ம வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? நெக்ஸ்ட் எங்கிட்ட நாப்கின் இருக்கு மேம். பேம்பூ சானிட்டரி நாப்கின். ஓகே, ஆக்சுவலாக வந்து மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபுல் பிளாஸ்டிக் கோட்டிங் தான் இருக்கும். பட் எங்களுதுல அப்படி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேம்பூவோட ஸ்ட்ரிப்ஸ் தான் இதில். ஓகே, இதில் வந்து பேம்பூவோட பல்ப் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகி ஸோ இன்டிமேட் பிளேசஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து இதில் இருக்காது. இப்போ நீங்கள் மற்றது பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரேஷஸ், இரிட்டேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் எதுவுமே இருக்காது. இதில் வந்து அப்புறம் என்னன்னா பேம்போட ஸ்ட்ரிப்ஸ் தான் ஃபுல்லுன்னு சொல்லுது. இது வந்து பிளாஸ்டிக் எல்லாமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதனால எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ரெகுலராக யூஸ் ஸ்டேவும் உங்களுக்கு வந்து 8 hours இருக்கும். நார்மல் பேர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதே அளவு ஸ்டே தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேம்பூ சானிட்டரி நாப்கின்ஸ் கூட இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போதைக்கு ரொம்ப காஷியஸா இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸை தவிர்த்து வேற என்னடா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு நேச்சுரலா இந்த பேம்பூ சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த பேம்பூ இதால தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு இந்த இரிட்டேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் இதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்பவே சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாப்கின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்? நெக்ஸ்ட் இங்கே ஸ்லிம் பவுடர் இருக்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால் இப்போ என்னென்னா ட்ரீட்மெண்ட்லாம் போவாங்க. வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயினுக்கு இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் போவாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் வந்து சீக்கிரமாகவே இருக்கும். பட் சைட் எஃபெக்ட் வந்து அது சேம் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான். ஓகே, இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் அந்த மில்லட்ஸு அந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸும் பேக்லேயே மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 30 இன்க்ரீடியன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ பேம்பூ ரைஸ், ஸ்ப்ரவுட்டட், மில்லட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஹெர்பல் ப்ராடக்ட் வேற. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வருது? இது வந்து 1/2 kg 275 வரும்னா 1 kg வந்து 500 வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வர்த்தபிள் ப்ரைஸ் தான் இது எல்லாமே. ஸோ யூசேஜ் எப்படின்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிஃபோர் எடுத்துக்கலாம், டின்னருக்கு பிஃபோர் 2 times எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 1 டேக்கு 2 times எடுத்துக்கணும். பிஃபோர் ஃபுட்டு தான் எடுத்துக்கிற மாதிரி. ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு எல்லாம் மில்க். ஸோ உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல, இது வந்து டேஸ்ட் எதுவுமே இருக்காது. டேஸ்ட் பிடிக்கலன்னா ஹனி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலராக எடுக்கும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ ஒரு 1 month அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 3 month 4 month அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும்.
சோ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்றது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இது கூட வந்து நம்ம வாக்கிங், கொஞ்சம் டயட் மெயின்டைன், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் பிசிக்கலாவும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பா சைட் எஃபெக்ட் இருக்கும். நீங்க திரும்பவுமே வந்து ரொம்ப அதிகமா வந்து வெயிட் போடுற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து அந்த மாதிரி இருக்காது. நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க விட்டுட்டாலுமே எதுவும் சைட் எஃபெக்ட் இருக்காது. உங்களுக்கு திரும்பவும் வெயிட் கெயின் ஆகாது. ஸோ வெயிட் லாஸ் எப்படி இருக்கோ அதே தான் அப்படி ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் கொஞ்சம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும். ப்ளஸ் இந்த ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பவுடர் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெயிட் லாஸ் மட்டும் தான் இருக்கா, வெயிட் கெயினுக்கு எதுவும் இல்லையா? ஆக்சுவலி வெயிட் கெயினுக்கும் இருக்கு மேம். வெயிட் கெயினுக்கு எப்படின்னா அதே மாதிரி தான் மில்லட் கேக் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இதுவும். ஸோ இதுலேயும் வந்துட்டு அரௌண்ட் 14 இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்லிம் பவுடர் இப்போ வந்து ஸ்லிம் வந்து நார்மலாக வந்து எல்லாருக்குமே இப்போ நார்மலாக ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது பண்ணால் கூட இது ஆகிடும். பட் வெயிட் கெயினுக்கு நம்ம ரொம்ப இது பண்ணணும், ஃபுட்டு ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வெயிட் கெயின் ஆகிறது. பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான். ஸோ எதுவும் ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் அதே ப்ரொசீஜர் மாதிரி தான், ஸ்லிம் பவுடர் மாதிரி தான் இதுவும். இது நீங்கள் வந்து மெயினாக மில்க்ல எடுத்துக்கலாம் பெஸ்ட். ஏன்னா வெயிட் கெயின்றதுனால மில்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது கூட வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணக்கூடாது, நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிட் கெயின்ல ஹனி வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பா மில்க்ல எடுத்துக்கிட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் வெயிட் கெயினுக்குமே வந்து இவங்ககிட்ட பவுடர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வெயிட் கெயின் வந்து சீக்கிரமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ அதுக்கும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மில்லட்ஸ், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சோப்ஸ் எல்லாம் வேற மேலே இருக்குது. இதில் என்ன சோப்ஸ் வந்து ரொம்ப கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குறாங்க? எங்ககிட்ட வந்து டாங்கி மில்க் சோப் இருக்கு. ஸோ இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான ஸ்கின், ட்ரையான பாடி இருக்கும்ல, ரொம்ப ஹைட்ரேட்டட் அந்த மாதிரி பாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க டாங்கி மில்க்லாம் சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அல்ட்ரா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும், மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அந்த மாதிரினா ரெடியூஸ் ஆகும். அதுல வந்துட்டு டாங்கி மில்கோட ஆட் ஆன நிறைய ஃபிளேவர்ஸும் இருக்கு என்கிட்ட. ஓகே. இது வந்து கோட் மில்க் இருக்கு, கோட் மில்க் அண்ட் டாங்கி மில்க் இது கூட தான் எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே. கோட் மில்க் ரெட் வைன் சோப் இது. ஸோ இதுவும் ஹைட்ரேட்டிங்காக தான், மாய்ஸ்சரைசிங்காகவும் தான் இருக்கும். டாங்கி மில்க் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும், கோட் மில்க் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கோட் மில்க் ரெட் வைன் சோப் இருக்கு, டாங்கி மில்க்ல ரெட் வைன் சோப் இருக்கு. சாஃப்ரான் இது கோட் மில்க், ஆக்சுவலி சாஃப்ரான் கோட் மில்க் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் எங்கிட்ட. இது டாங்கி மில்க் சார்கோல் சோப், ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் சார்கோல் சோப் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து ரோ சோப், ஃப்ரேக்ரன்ஸ் வைஸ் இது நல்லா இருக்கும். நீம் சோப் இது வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க நீம் சோப் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். டாங்கி மில்க் சோப் இது ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சது தான், ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்கா இருக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். இது கோல்டன் க்ளோ சோப், கிளிசரின் டைப் இருக்க சோப் என்கிட்ட இது ஒன்று தான். ஸோ இது கோல்டன் க்ளோக்காக நல்லா இருக்கும். இது வந்து கோட் மில்க் சோப். இந்த கோட் மில்க்ல நிறைய வெரைட்டிஸ் காமிச்சோம்ல, அதுல வந்து பியூர் இருக்கு. இது வந்து டாங்கி மில்க் ஆலோவேரா பிளஸ் காஃபி சோப். இதுல வந்து டாங்கி மில்க் இருக்கு, ஆலோவேரா இருக்கு, பிளஸ் காஃபியும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டாங்கி மில்க் காஃபி சோப், டாங்கி மில்க் பிளஸ் காஃபி இருக்கும். நெக்ஸ்ட் என்கிட்ட பேபிஸ்க்குனா 2 சோப் இருக்கு. பேபி ஆல்மண்ட் சோப் ஒன்று, பேபி அக்வா சோப் ஒன்று. ஸோ வந்து பேபி ஆல்மண்ட் சோப் வந்து நார்மலா பார்ன் பேபிஸ்ல கொஞ்சம் வந்து டார்க்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்மண்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பேபிக்னா என்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்கு. இந்த சோப்ஸுக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரேஞ்சில் வருது? எங்களுக்கு டாங்கி மில்க் ப்ரைஸ் வந்து 220 வரும், பிகாஸ் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. கோட் மில்க் ப்ரைஸ் உங்களுக்கு வர்த்தபிள் தான், 120 தான் வரும் ஆக்சுவலி. ஓகே. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. 220 டாங்கி மில்க் ஆட் ஆனது எல்லாமே வந்து 220 வரும். கோட் மில்க் ஆட் ஆனது எல்லாமே 120 அந்த மாதிரி ரேஞ்சஸ். ஸோ சோப்லேயே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப் இருக்கு. மில்க் வெரைட்டிஸ்லேயும் நிறைய இருக்கு, அதே மாதிரி டாங்கி மில்க் வெரைட்டிஸ்லேயுமே நிறைய இருக்கு. ஸோ
ஸோ நமக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம். இது ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா சார்கோல் சோப் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா நீம் சோப், அந்த மாதிரி வெரைட்டிஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஷாப்புக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் கன்சர்ன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டாலே உங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எந்த சோப் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்களே உங்ககிட்ட சொல்லி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சோப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோப்லயுமே உங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி ஷாம்புலயும் நிறைய இருக்கு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, என்கிட்ட வந்து அரௌண்ட் ஒரு 10 ஷாம்பூஸ் கிட்டே இருக்கு. ஸோ இது எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் தான். ஸோ இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹெர்பல், இது வந்து பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ தான். ஸோ இது நீங்க பயப்படாம யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் நல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ மேஜரா நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃப்க்கு எங்கிட்ட செப்பரேட்டா ஷாம்பூவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி ரெகுலர் வாஷ்லயே நம்ம டேண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஷாம்பூஸ்லாம் நிறைய ஷாம்பூஸ் இருக்கு, ஒரு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷாம்பூஸ் இருக்கு எங்கிட்ட. ஓகே, ஸோ எங்ககிட்ட ஷாம்பூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. லைக் கோட் மில்க் ஷாம்பூ, நீம் ஷாம்பூ, அல்மண்ட் ஷாம்பூ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஹேர் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எந்த ஷாம்பூ யூஸ் பண்ணா சரியாகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வேற என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? என்கிட்ட அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ லிப்ஸ்டிக்ஸ், லிப் ஷேட்ஸ்லாம் வந்து எங்கிட்ட 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேட்ஸ்லாம் அவ்வளோ இதுவாக தெரியாது. ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு என்ன ஷேட்ஸ் சூட் ஆகும், ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஷாப் பண்ணி விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா நாங்கள் என்ன ஷேட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும், ஸோ அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹெர்பல்லையே லிப்ஸ்டிக்ஸ்லாம் கூட அவைலபிளா இருக்கு. சீக்கிரமா நமக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் ஹெர்பல்ஸ்ல கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்க லிப்ஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷேட் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து டேரக்டா நம்ம வந்து பாக்குறப்பதான் நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக் வந்து பார்த்து வாங்க முடியும். இது போக வேற என்னெல்லாம் இருக்கு? பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு. ஸோ பீல் ஆஃப் மாஸ்க்ல எங்கிட்ட 4 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஒன்றுக்கு இப்போ ஆயிலி ஸ்கின்னா சார்கோல், க்ளோக்காக ரெட் வைன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பீல் ஆஃப் மாஸ்க் 4 வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் எங்கிட்ட கேரட் டோனர், இந்த மாதிரி டோனர் வெரைட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் போர் அந்த மாதிரி இருக்கவங்க நார்மலாவே சிடிஎம் சொல்லுவாங்க, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் மெயின் டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு டோனர்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மிஸ்ட், இது வந்துட்டு எப்படின்னா நம்மளோட செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி ஆஃப்டர் மேக்கப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், டோனர் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்கிட்ட டே அண்ட் நைட் க்ரீம்ஸ் இருக்கு. ஜெல் டைப்லயும் இருக்கு, க்ரீம் டைப்லயும் இருக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்கலாம் வந்து க்ரீம் டெக்ஸ்சர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க க்ரீம் டெக்ஸ்சர்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஆயிலியா இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஜெல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க, வைன் ஜெல், இன்ஸ்டன்ட் க்ளோ ஜெல், இந்த மாதிரி ஜெல் டைப்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் க்ளோவாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஆயில் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல தான் நைட் சீரம் அது எல்லாமே வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எங்ககிட்ட என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்க்கான கிட் இருக்கு செப்பரேட்டா. பிளாக் ஸ்பாட், இப்போ மேஜரா எல்லாருக்குமே பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும், பிம்பிள் மார்க்ஸ். ஸோ அதுக்கு இதுதான் வந்து மெயின். ஸ்க்ரப்பு, பேக் அண்ட் ஜெல் இருக்கும். ஸ்க்ரப்பும் பேக்கும் வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிட்டு பேக் போடுற மாதிரி இருக்கும். பேக் போட்டுட்டு இது டெய்லி நைட் மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் போர் கிட் இருக்கு என்கிட்ட. ஓப்பன் போர் வந்து நார்மலா எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்க்ரப் இதுவும் அதே மாதிரி தான், ஸ்க்ரப், பேக் அண்ட் ஜெல் இருக்கு. இது ஓப்பன் போர் இருக்கிறதுனால ஸ்க்ரப் மட்டும் வந்து சீக்ஸ்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ சீக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது ஓப்பன் போர் இன்னும் அதிகமாகிடும். ஸோ அதனால பேக் அண்ட் ஜெல் மட்டும் டெய்லி நைட்டு, ஸ்க்ரப் அண்ட் பேக் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீ எல்போ கிட்டு, அண்டர் ஆர்ம் கிட்டு, டார்க் நெக் கிட்டு, பிக்மெண்டேஷன்ஸ்க்கு, பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ்க்கு, ஆக்னே ஸ்கார், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செப்பரேட் கிட் மாதிரிலாம் கூட இருக்கு. பிம்பிள்ஸ், ஏன்னா பிம்பிள்ஸ் வந்து நார்மலா எல்லாருக்கும் இப்போ ரொம்ப இருக்கு. ஸோ யூஸ் பண்ணும்போது எதுவுமே எது போட்டாலுமே ரெடியூஸ் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிம்பிள்ஸ்க்கான கிட்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். ஓகே, என்கிட்ட நெக்ஸ்ட் பாடி வாஷஸ் இருக்கு. ஷவர் ஜெல் இருக்கு. ஷவர் ஜெல்ல 2 டைப் இருக்கு. அண்ட் தென் பாடி வாஷ்ல அரௌண்ட் 7 டைப்ஸ் அந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்க ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி தான். ஸோ பாடி வாஷஸ் இருக்கு, ஷவர் ஜெல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாடி லோஷன்ஸ் இருக்கு என்கிட்ட. பாடி லோஷன், பாடி ஸ்க்ரப். ஸோ இது எல்லாமே பாடி லோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இப்போ என்னன்னா ரொம்ப ட்ரை ஆனவங்களுக்கு அந்த மாதிரிலாம் டெய்லி மாய்ஸ்சரைசர் இல்லை பாடி லோஷன்
யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாடி லோஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒருத்தவங்களுக்கு இதில் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒருத்தவங்க ஸ்மெல் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே வந்து பார்த்து நீங்கள் விசிட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி பாக்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கு? பாக்ஸ் பார்த்தாலே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் பேக் பெயின் பாம் மேம். பேக் பெயினுக்கு செப்பரேட்டா எங்கிட்ட பாம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மற்றதெல்லாம் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான். ஸோ இது நீங்க குவான்டிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்மாலா இருந்தாலும் பட் வந்து ரிசல்ட் வைஸ் இது உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இப்போ சில பேர்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க பேக் பெயின் பாம். சைனஸ்க்கு எங்களுக்கு ஆக்சுவலா செப்பரேட்டா பாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம்ஸ்ல சில பேர் கோல்ட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கும். சைனஸ்க்கு செப்பரேட்டா பாம் இருக்கிறதுனால நீங்க இதை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவுமே கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் ஹெட் ஏக். மெயின் நம்ம எல்லாருக்குமே ஹெட் ஏக் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இது. ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பலா இருக்கிறதுனால சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு ஏதோ லிப் பாம் அப்படின்னு நினைச்சேன். பட் எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக தான் இருக்கு. பட் லிப் பாம் கூட இருக்கு. ஸோ இது வந்துட்டு கிரான்பெரி ஜூஸி லிப் பாம். ஸோ வந்து சில பேருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும் லிப்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும் இந்த லிப் பாம்ஸ்லாம். ஸோ இதுக்கு நேமே ஜூஸி லிப் பாம் தான். ஸோ உங்களுக்கு அந்த நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 இருக்கு. கிரான்பெரி, லிச்சி அண்ட் பிளாக் கரண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் டைப்ல இருக்கு. ஆக்சுவலா என்கிட்ட ஸ்ட்ராபெரி, பீட்ரூட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் லக்ஷ்மி கிருஷ்ணால யூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னா இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஹேர் க்ரோத் கிட் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணேன். பிளஸ் வந்துட்டு அந்த லிப் ட்ரைனஸை கம்மி பண்றதுக்கு இந்த லிப் பாம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதுலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, பீட்ரூட், லாவெண்டர். ஸோ இந்த மாதிரி அரௌண்ட் 5 ஷேட்ஸ் கிட்ட இருக்க மாதிரி உங்களுக்கு லிப் பாம்ஸ் இருக்கு. லிப் ஸ்க்ரப் இருக்கு. நெக்ஸ்ட் எங்கிட்ட லிப் பிக்மெண்டேஷன் கிட்னால எங்களுக்கு ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப் அண்ட் லிப் பாம் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்ண, டேன் ரிமூவல், இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப் தான் நல்லா இருக்கும். ஸோ இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டார்க்னஸ் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் லிப்ல இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. இது நீங்க வீக்லி 2 or 3 வந்து நல்லா 2 to 5 minutes எல்லாம் ரப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேன்லாம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ லிப் வந்து நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு பிளஸ் அந்த பிக்மெண்டேஷன் கம்மியாகிறதுக்கு நம்ம வந்து லிப் கேர் கிட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீரம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இது எல்லாமே நைட் சீரம்ஸ் தான். இது எல்லாமே ஆயில் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ வந்து டே டைம்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சீரம்ஸ் 5 சீரம்ஸ் இருக்கு. பியர்ட் ஆயில் இருக்கு. ஆக்சுவலா இது மென்ஸ்க்கான செப்பரேட்டா இருக்கிறதுனால பியர்ட் ஆயில் இருக்கு, பியர்ட் சீரம் இருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கும். இப்போ சீரம்னா நீங்க டெய்லி மார்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பியர்ட் சீரம். பியர்ட் ஆயில்னா நீங்க வந்துட்டு நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது மூணுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் க்ளோக்காக சீரம். நைட் சீரம் யூஸ் பண்றீங்கன்னா இது ஜெல் டைப்ல இருக்கும். சோ இது வந்து கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ரிசல்ட். ட்ரை ஸ்கின்க்கு பெட்டரா இருக்கும். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. உமன்ஸ்க்கு மெயினா வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி இருக்க ஸ்ட்ரெச் மார்க்லாம் ரிமூவ் ஆகாம ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவுமே அப்படிதான். எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ இது நார்மலா ஜிம் போறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதையும் லாஸ் பண்றப்ப அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஸோ அதையும் ரெடியூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து வாட் ஜெல். இது நம்ம நார்மலா வந்து ஃபேஸ்ல இருக்கும், நெக்ல இருக்கும் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம என்னன்னா ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு இருக்கும் போதே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வாட் ஜெல் செப்பரேட்டாவே இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜெல் டைப் தான் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஓவர் நைட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஓவர் நைட்டில் யூஸ் பண்ணும்போது தான் இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனர்ஸ் இருக்குது. கண்டிஷனர், ஹேர் ஸ்ப்ரே, அந்த மாதிரி ஹேர் டானிக், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஆன்டி லைஸ் ஆயில், லைஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சீரம்ஸ் இருக்குது. ஹேர் சீரம்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹேர் லென்த் அப்ளை பண்ணுற மாதிரி, மீதி 2 ஸ்கேல்ப் அப்ளை பண்ணுற க்ரோத்க்காக சீரம். அப்புறம் ஹேர் பேக்கு, ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷஸ். ஸோ ஃபேஸ் வாஷஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ 10 to 15 ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து ஷாப்பில் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி வாங்கும் போது தான் ஸோ உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் என்ன அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு.
ஸோ அவங்க சொல்றது கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஷாப்பை விசிட் பண்ணி உங்களோட ஸ்கின் கன்சர்ன் இல்லை ஹேர் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப் வந்து பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல தான் இருக்கு. ஷாப்போட அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸாக்டா லொகேஷன் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு கூட வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமே மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.